வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மாலை. நான் உங்கள் ராகுல். ஸோ நம்மளுடைய இந்த ட்ரிப்பில் சென்னை டு திருவண்ணாமலை டு மதுரை, இந்த ட்ரிப்பில் சென்னை டு திருவண்ணாமலை ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம திருவண்ணாமலை டு மதுரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட் ரைடாக தான் இருக்க போகுது. அண்ட் இப்போ இந்த மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழையும் இரவும் கலந்து தான் இந்த ட்ரிப்பு இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன காட்ட முடியும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இந்த டோல்லாம் கிராஸ் பண்ணும்போது அப்படியே சின்ன சின்ன பைட்ஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்படியே போகலாம், கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம விழுப்புரம் தாண்டி இருக்கிறோம். திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி விழுப்புரம் வந்து விழுப்புரத்துக்கு அடுத்த டோலில் இருக்கோம். இது வந்து செங்குறிச்சி டோல். டின்னர் வந்து நம்ம அங்கே ரிசப்ஷன்லேயே சாப்பிட்டாச்சு. ஸோ ஐ திங்க் திருச்சி போய் இல்லை திருச்சிக்கு முன்னாடி பெரம்பலூரில் ஒரு டீ ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இந்த விழுப்புரம் தாண்டி செங்குறிச்சி டோலை தாண்டிட்டோம். இப்போ நம்ம கிளம்புன டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8:45 காலையில் 8:45க்கு சென்னையில் கிளம்புனோம். இப்போது ஈவினிங் 8:45க்கு திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ திருவண்ணாமலையில் ஃப்ரெண்ட் வீட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனை முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு 8:45க்கு நைட்டு கிளம்பியிருக்கோம். டின்னர் சாப்பிட்டுட்டோம் ரிசப்ஷன்லேயே. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து மதுரைக்கு 2 ரூட்டு காட்டுச்சு கூகுளு. ஒன்று விழுப்புரம் வந்து அப்படியே திருச்சி ரூட்டை பிடிக்கிறது, இன்னொன்று திருக்கோவிலூர் வந்து உளுந்தூர்பேட்டை பிடிக்கிறது. நான் வந்து திருக்கோவிலூர் ரூட் எடுக்கலை, அது ஊருக்குள்ளே போய் வரும். இதுன்னா அப்படியே என்ஹெச்லேயே வந்துடலாம் அப்படின்றதுனால நம்ம விழுப்புரம் ரூட்டை சூஸ் பண்ணி விழுப்புரம் கிராஸ் பண்ணி செங்குறிச்சி டோலை இப்போ தான் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூகுள் என்ன சொல்லுதுன்னா, மதுரை ரீச் பண்ணுறது காலையில் 2 மணிக்கு ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ பார்க்கலாம். மதுரையில் ரூம்லாம் போட்டாச்சு. ஸோ எப்போ ரீச் ஆகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த டோல் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:07 ஆகுது. செங்குறிச்சி டோலில் இருக்கோம். 2 o'clock நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மழையும் விடாமல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 80-90 அதுக்கு மேலே ஸ்பீடு போகிறதில்ல. ஒரு 80-90லேயே அப்படியே ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணிட்டே போவோம். சரி, அடுத்தது என்னன்றதை அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். அடுத்த டோல் கிராஸ் ஆகும்போது என்ன அப்டேட்டுன்னு சொல்கிறேன். ஒரே இருட்டாகவே தான் இருக்கும். அதுக்காக அடுத்த டோல் கிராஸ் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, பெரம்பலூர் டோல் ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. இன்னமும் கூகுள் வந்து 2:05க்கு நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் 211 கிலோமீட்டர் இருக்குது மதுரைக்கு. 3 hours 19 minutesனு கூகுள் சொல்லுது. பார்க்கலாம். ஒன்றும் டைமிங் பெருசாக குறையிற மாதிரி தெரில. 2:09 இருந்தது, இப்போ 2:05 இருக்குது. இன்னும் நம்ம டீ பிரேக்குக்கு நிற்கலை. ஃபியூயல் வேறு 2 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஃபியூயல் பிரேக் வேறு எடுக்கணும். இப்போது பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே அப்புறம் ஒரு டீயை போட்டுட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பலூர் டோல் வந்துட்டோம். இந்த பெரம்பலூர் டோலுக்கு என்ன பேர்? திருமாந்துறை டோல் பிளாசா. பெரம்பலூருக்கு முன்னாடி இருக்கிற டோல். ஸோ இந்த டோலை கிராஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். போடுது ஃபுல்லாகவே ஆட்டோமேஷன் தான். அமௌண்ட் வந்துச்சுன்னா அமௌண்ட் ஆட்டோமேஷன். ஓ, இது வந்து பண்ணிட்டாங்க. ஏடிஎம் மாதிரி அமௌண்ட் டைப் பண்ண முடியும்.
அப்படியா? இது எப்படி லிங்க்? ப்ளூடூத்தில் லிங்க் இருக்குமா? என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ? சப்போஸ் நாங்களே மாற்றி போட முடியாது. அவங்க வந்து பைசா ரஞ்சு இருந்தாலும் சரி, பைசா ரஞ்சு அப்படி ஆகும். 90 பைசா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரவுண்டாக போடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவோ அதை அப்படியே ஆக முடியாது பைசா ரஞ்சு. ஹே கைஸ், திருச்சியில் ஒரு பிபி பங்க்கில் 2வது ஃபியூயல் பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ காலையில் மதுரை வாயிலில் ஒரு பிபி பங்க்கில் 2000 ருபீஸுக்கு பெட்ரோல் போட்டிருந்தோம். இப்போது திருச்சி வந்து ஒரு 2000 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஃபியூயல் பிரேக் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம பயணத்தை தொடர வேண்டியதான். வாங்க கண்டினியூ பண்ணலாம். மக்களே, நம்ம ட்ரிப்பில் அடுத்த அப்டேட்டு சமயபுரம் டோல் ரீச் ஆகிட்டோம். 55 ருபீஸ்னு போட்டிருக்குது. இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா 11:47 ஆகுது. ஸோ மேப் என்ன சொல்லுது, கூகுள் என்ன சொல்லுதுன்னா 2:11க்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். இன்னும் 2 hour 25 minutes, 2 hours 25 minutes ட்ராவல் டைம் சொல்லுது. மதுரையில் நம்ம ஜேசி ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருக்குறோம். போயிட்டு தங்கிட வேண்டியதான். ஓகே, டோல் கிளியர் ஆகிடுச்சு. என்னென்னா, நம்ம மதுரை வாயிலில் ஒரு 2000க்கு பெட்ரோல் போட்டோம். இப்போது இங்கே திருச்சி பிபின்னு தான் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது வந்துச்சு. சமயபுரம் டோலுக்கு முன்னாடி ஒரு பிபி பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பங்க்கில் தான் பெட்ரோல் போட்டேன். இங்கே ஒரு 2000 போட்டேன், சென்னையில் ஒரு 2000 போட்டேன். இது வரைக்கும் 4000க்கு போட்டிருக்கோம். ஒரு 1000 ருபீஸுக்கு ஃபாஸ்டேக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறது 395 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறோம். ஸோ பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். ரைடு கண்டினியூ ஆகுது. ஸோ அடுத்த டோலில் மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், திருச்சி ரீச் ஆகிட்டோம். காவேரி பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். ரைட் சைடில் உச்சி பிள்ளையார் கோயில். அது அநேகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருட்டில் பார்க்கலாம். இந்த முன்னாடி போகிற வண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். காலையில் நம்ம திண்டிவனத்தில் ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் பார்த்தோம்ல. ஸோ அதே வெஹிக்கிள் தான் அது. இப்போ திருச்சியில் பார்க்குறோம். காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி இங்கே வர்றதுக்கு. ஓகே, திருச்சி வந்துட்டோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், மதுரைக்கு போவோம். அடுத்த டோலில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம திருச்சி டு மதுரை வந்துட்டுருக்கோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:18 ஆகுது. 2 மணிக்கு தான் ரீச் ஆகும்னு சொல்லுது. இன்னும் 1 hour 45 minutes நம்ம ட்ராவல் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 111 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போது அடுத்த டோல் ஒன்று கிராஸ் பண்ணுறோம். இந்த டோல் 95 ருபீஸ்னு போட்டிருக்கு. ஸோ திருச்சி டு மதுரை ரூட்டில் மொதல் டோல் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். அந்த பஸ்ஸு போகிறான்னா இல்லை அடுத்ததில் போய்க்கலாமா? அதில் போய்க்கலாம். கிளியர் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த டோலுக்கு பேர் என்னப்பா? இதுக்கு பேர் என்னன்னே தெரில. ஓடு. திருச்சிலேருந்து மதுரை போகிற ரூட்டில் அஸ்வின் பேக்ஸ்னு ஒரு கடையை பார்த்தோம். சரி, நம்ம டீ சாப்பிட்ணுன்னு பெரம்பலூர்லேருந்தே பார்த்துக்கிட்டு வரோம். சரி, இங்கே ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு நிறுத்தினோம். பன்னு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சரின்ட்டு டீயும் பன்னும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ மக்களே,
மதுரை கிட்டக்க வந்துட்டோம். அநேகமாக இதுதான் கடைசி டோல் அப்படின்னு நினைக்கிறேன். 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 1:37 ஆகுது. இன்னொரு 18 kilometers இருக்குது. நம்ம ஸ்டே பண்ண போகிற ஜேசி ரெசிடென்சி ஹோட்டலுக்கு மேப் போட்டாச்சு. ஸோ இன்னொரு 18 kilometers இருக்குது. 24 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ பார்ப்போம். நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ஜேசி ரெசிடென்சியா ரீச் ஆகிட்டோம் இப்போ. ஸோ மக்களே நம்ம மதுரை ரீச் ஆகிட்டோம்.